வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் ரியாக்ஷன். என்னோட ஓன் ஸ்டைல அத பண்ணேமா, அது நல்ல ரீச். என்னை பத்தி நானே பெருமையா பேச மாட்டேமா. சோ அதே சீனா அதே ஸ்டார திருப்பி ரீக்ரியேஷன் பண்ண வச்சது ஒரு பெரிய விஷயம். ஆனா என்னை பத்தி நான் பெருமையா பேச மாட்டேமா. அதை விதைச்சு அவங்களை காப்பாத்தணும்னு தோணாம போயிடுச்சு. उसने क्या बोला? ஒரு விளையாட்டை சீரியஸா பார்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த விவசாயத்தை விளையாட்டா கூட பார்க்க தெரியலன்னு சொல்றேன். 15 வருஷத்துல நான் தொட்ட உயரத்தை 10 நாள் தொட்ட பார், பெருமையா இருக்குடா. கலக்குங்கன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக ஒரு மனுஷன் 2 வருஷத்துல இந்த கலக்குவான். வழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான ஏன் அமானுஷ்யமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் தான் உங்களுக்காக எடுத்துருக்கேன். வரிசையா பார்த்தரலாமா? தம்பி வரிசையில் வாருங்கள். திருடன் திருடரா? என்னப்பா இது, என்னது அப்படியே மேட்ச் ஆகுது? போன வாரம் தான் மோனிகா சவதிகாட்டத்தை கண்டுபிடிச்சாங்க. இது இப்பதான் ரிலீஸ் ஆச்சு, உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஒருவேளை வர வர நம்ம அனிருத் வந்து அட்லியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாப்லையோ? ஃபாலோ பண்றது தப்பு கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற மாதிரியாச்சும் டியூனை போடலாம். இவ்வளவு ஈஸியாவா கண்டுபிடிக்கிற மாதிரி போடுறது? விட்டு போறல விட்டு போ. சொல்யூஷன் ஃபார் ஹேர் ஃபால். இதை செய்யுங்கள், உங்களுக்கு முடி கொட்டுவது நின்று. டோன்ட் வரி. தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேப்ல ஒரு தண்ணி பிடிச்சி பக்கெட்ல ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடணும். என்னடா என்ன காரணம்னா, மேட்ல டேங்க்ல இருந்து தண்ணி வருது. தண்ணி வரும்போது அதுல வந்து எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அது பயோ எலக்ட்ரிசிட்டி, உடம்புல இருக்க எலக்ட்ரிசிட்டி கூட மேட்ச் ஆகாது. ஆஹா, என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ஷவர்ல குளிக்கிறதுனாலையும் டேப்ல திறந்து உடனே தண்ணி பிடிச்சி குளிக்கிறதுனாலையும் நமக்கு முடி கொட்டது அதிகமாகும். சோதிக்காதீங்க. தண்ணியை புடிச்சு வச்சு அந்த கரண்ட் போன போது குடிக்கங்கிறீங்க. ஆமா, இது எனக்கு புரியல. இது வரைக்கும் அது கேள்விப்பட்டதே இல்ல. ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இதுவரையும் யாரும் நிறைய பேர் கேள்விப்பட்டது கிடையாது. அதனால புதுசா சொல்லுவேன்னு சொல்றீங்க. எனக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்திருக்கேன் நானு. எனக்கு ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கும் நிறைய பேர் சொல்லி பார்த்திருக்கேன் நானு. சின்ன ஆசை தெய்வமே. இவர் டாக்டரா? என்னையா சொல்றீங்க? இதெல்லாம் காரணமா முடி கொட்டுறதுக்கு? என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? டேங்க்ல இருந்து வரதுனால எலக்ட்ரிசிட்டி இருக்குமா, அதனால பக்கெட்ல புடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு குளிக்கணுமாம்ல. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தண்ணில இருந்து கரண்ட் எடுக்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது போய் இந்த மனுஷன் முடி கொட்டுறதுக்கு ஒரு காரணத்தையும் தண்ணில இருந்தே கண்டுபிடிச்சு எடுத்திருக்காப்ல. ஷவர்ல குளிக்கிறதுனாலையும் டேப்ல திறந்து உடனே தண்ணி பிடிச்சி குளிக்கிறதுனாலையும் நமக்கு முடி கொட்டது அதிகமாகும். தெரிஞ்சுச்சுன்னா தெரிஞ்ச மாதிரி சொல்லு. சரி, கேட்டதுக்காக பதில் சொல்லணுமே சொல்லாத. அதுலயும் பாருங்க, டேங்க்ல இருந்து உடனே வரும்போது அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குமா, 1/2 மணி நேரம் பக்கெட்லயே வச்சிருந்தா அந்த எலக்ட்ரிசிட்டி போயிருமா, அதுக்கப்புறமா குளிச்சா முடி கொட்டாதான். இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? நம்ம நம்பாடி பாயா. இது ஒரு ட்ரீட்மெண்ட். அது ஆமா. ஓகே, வேற என்ன ஐடியாஸ் இருக்கு? வேற முடி கொட்டாமல் இருக்க? இதை தவிர இது ஒரு முத்திரை. கட்ட விரலையும் சுண்டு விரலையும் சேர்த்து இப்படி வச்சுக்கணும். இப்படி 2 கையிலையும் வச்சுட்டு தினமும் 15 நிமிஷம் பண்ணா உடலுக்கு குளிர்ச்சி தன்மை கிடைக்கும். குளிர்ச்சி தன்மை கிடைக்கும் போது உடல்ல இருக்க சூடு கம்மியாக ஆரம்பிக்கும். சூடு கம்மியாக ஆரம்பிக்கும், முடி கொட்டது ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். என்ன பண்ண முடியும் வச்சுக்கிட்டு? 15 நிமிஷம் கண்ணை முடி சும்மா உட்காந்து. ஆனா உலகமே இதுக்கு என்னடா தீர்வுன்னு தேடிட்டு இருக்க உனக்கு உங்க கட்டவர்ல உங்க சுண்டிகளோட வச்சுட்டு சும்மா இருந்தாலே முடி கொட்டாதுங்கிறீங்க. ஆமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை. அவன் இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கான், எவ்வளவு மன உளைச்சல்ல சுத்திக்கிட்டு இருக்கான். ஜஸ்ட் கட்டவரலையும் சுண்டவரலையும் சேர்த்து ஒட்டி வச்சா மட்டும் போதும், முடிய கொட்டாதுன்ட்டாப்ல. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சேன் பாத்தீங்கல்ல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து ஹரிவரை இப்படியே சுத்திக்கிட்டு இருக்காப்ல. என்னையான்னு சொல்லி கேட்டா அவருக்கும் முடி கொட்டுதான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வாரத்துல போதி தர்மர் மாதிரி நல்ல முடிய வளர்த்து தொடைக்கு கீழே போட்டு இன் பண்ணிட்டு சுத்த போறாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு முத்திரை. கட்ட விரலையும் சுண்டு விரலையும் சேர்த்து இப்படி வச்சுக்கணும். கீழ மேட்டு கிடக்கா, கருப்பு கலர், அது மேட்டு கிடையாது, எங்களோட முடி. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே நகைச்சுவையா தான் இருக்குது. பட் சயின்டிபிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க இல்லையா? அதனால டாக்டர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால ஹேர் ஃபால் கம்மி ஆகுமா அப்படிங்கறத மறக்காம கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, வெரி ஈஸி. கஜினி 2008, கருப்பு 2025. கஜினி படத்துல வந்து அந்த மாசான சீனை இப்ப ரீசெண்டா வந்து அந்த கருப்பு டீசர்லயும் ரீக்ரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பாக்குறதுக்கும் பயங்கர கொலை மாசா இருந்துச்சு.
இப்ப இந்த சீனை ரீக்ரியேட் பண்ணதுக்கு நம்ம சந்தோஷப்படுறதா இல்ல துக்கப்படுறதானே தெரியாம போச்சு. ஏன்னா ஊருக்குள்ள வாட்டர் மேலன் எடுத்து கடிச்சிட்டு ஒரு மனுஷன் சுத்திட்டு இருப்பாரு, பாத்துருக்கீங்களா? அதாங்க ரீசெண்டா ரிப்போர்ட்டர் கூட நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு விட்டாரு. பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் வராத மாதிரி இது சிவாஜி டிவி கொள்ளாத செய்து. அப்படி நல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுமே அந்த மனுஷன் இன்னும் திருந்தல. ஏன் தெரியுமா? இவருடைய ஸ்டைல கருப்பு டீசர்ட்ல சூர்யா காப்பி அடிச்சிருக்காரா, அதை எடுத்து அவர் ப்ரொஃபைல்லே வேற போட்டு வச்சிருக்காரு. இப்போ இதுவும் அதுவும் ஒண்ணு. எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ இப்படி மீம்ஸ் எடுத்து இவரே போட்டுக்கிறது மட்டும் இல்லாம அவரே எல்லா சேனலுக்கும் இன்டர்வியூ வர கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அதையும் கேளுங்க. நம்மளோட வாழ்க்கையில வாட்டர்மெலன் ஸ்டார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாரை கொடுத்த சீன், அந்த சீன் இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. பவர் ஆஃப் த வாட்டர்மெலன் ஸ்டார் சூர்யா சாரி அந்த சீனை ரீக்ரியேஷன் பண்ண வச்சிருக்கோம்னா அந்த அளவு எனக்கு மக்கள் வரவேற்பு. ரொம்ப அவளோட உருவாக்குறாங்களே. சோ என்னோட ஓன் ஸ்டைல அதை பண்ண மாதிரி நல்ல ரீச். சோ அதே சீனை அதே ஸ்டாரை திருப்பி ரீக்ரியேஷன் பண்ண வச்சது ஒரு பெரிய விஷயம். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. அது எல்லாத்த விட இன்னைக்கு சோசியல் மீடியால பாருங்க, எங்க பார்த்தாலும் இப்ப ஏன் போட்டாதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டு ஊம குத்த விரட்டி விட்டுருக்கேன். சரிண்ணே. அந்த படத்துக்கு ப்ரொமோஷனே இப்ப நான் வாட்டர்மெலன் ஸ்டார் தான் பேல. ஐயோ, அந்த ஆளை சிரிக்க வேணான்னு சொல்லுங்களேன். நீ அசிய பண்ண அவன் சிரிக்கிறான். சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. ஒரு மாதிரி காண்டாகுதா இல்லையா, கடுப்பாகுதா இல்லையா இந்த மனுஷன் பேசுறதெல்லாம் கேட்கும் போது? இவர் பண்ணதை சூர்யா எடுத்து ரீக்ரியேட் பண்ணிருக்காராமா. சோ என்னோட ஓன் ஸ்டைல அதை பண்ண மாதிரி நல்ல ரீச். சோ அதே சீனை அதே ஸ்டாரை திருப்பி ரீக்ரியேஷன் பண்ண வச்சது ஒரு பெரிய விஷயம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அதுலயும் பாருங்க, இந்த வாட்டர் மெலான் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்திருக்கான். அந்த ஸ்டார் யாரு? இவர் தானா? அதை யாரு சொல்லிக்கிறா? அவரே சொல்லிக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில வாட்டர்மெலன் ஸ்டார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாரை கொடுத்த சீன், அந்த சீன் நான் போறேன். நம்மளாம் இந்த தற்பெருமைங்கிற வார்த்தையை மட்டும் தானே கேள்விப்பட்டிருப்போம். அந்த வார்த்தைக்கு ஒரு உருவம் இருக்கு அப்படின்னா அந்த உருவத்தை நீங்க வேற எங்கேயும் போய் தேட வேணாம். இந்த முழு உருவமா நிக்கிறார் பாருங்க, இவரு தான். என்னை பத்தி நானே பெருமையா பேச மாட்டேங்குமா. நம்மளோட வாழ்க்கையில வாட்டர்மெலன் ஸ்டார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாரை கொடுத்த சீன், அந்த சீன் வந்துங்கம்மா. என்னை பத்தி நான் பெருமையா பேச மாட்டேங்குமா. சூர்யா சாரி அந்த சீனை ரீக்ரியேஷன் பண்ண வச்சிருக்கோம்னா ஆனா என்னை பத்தி நான் பெருமையா பேச மாட்டேங்குமா. அதுல இந்த மனுஷன் அந்த ரிப்போர்ட்டர் கூட சண்டை போடும் போது அது என்ன நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுற, மரியாதை கொடுத்தலாம் பேச தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாப்புல. நான் பேசுறப்ப நீ வா பேசுறியா? எல்லாரும் கேளுங்க. முதல்ல நீ வா நான் போன் பேசுறியா? நீ வா போன் பேசுறியா? இப்ப இந்த மனுஷன் மத்தவங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். அட்லி சார் வந்து காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு நிறைய விமர்சனம் இருக்கு இல்லையா? யார் நான் காப்பி அடிக்கிறேனா? அட்லி டைரக்டர் அட்லி சார். அவன்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டிட்டு போங்கடா. அட்லி சார் உண்மையை சொல்றேன், நான் நிறைய படங்கள்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா. நிறைய டேரக்டர்ஸ் பெரிய தெரியாது. இந்த சோசியல் மீடியா ஏன்னா உண்மையை சொல்லணும்ல. நான் அப்படி இப்படின்னு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தானே சொல்லணும். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். லோகேஷ் கனா இப்ப நீங்க சொல்றீங்களா டேரக்டர்ஸ் பேரு, இதெல்லாம் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுதான் ஒருத்தெல்லாம் இருக்காங்களான்னு தெரியும். அப்படினா உங்களுக்கு அட்லி சார் தெரிஞ்சிருக்கணும். தெரியாதா? பாத்தீங்களா, சாருக்கு அட்லினா அவன்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாதான். டைரக்டர்னு சொல்றாங்க அவங்களே. அப்ப டைரக்டர்னா அவர் யாருன்றது எனக்கு தெரியலன்னு சொல்லிருக்கலாம். அவன்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப மரியாதையா பேசுறாப்ல. அட்லி சார் வந்து காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு நிறைய விமர்சனம். அவன்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. முதல்ல நீ வா நான் போன் பேசுறியா? நீ வா போன் பேசுறியா? அதாவது இப்ப அவர் என்ன ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா, நான் இருக்கிற ரேஞ்சுக்கு இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்க கூடாது, எல்லா டைரக்டர்ஸும் என்னதான் தெரிஞ்சுக்கணும். அந்த ரேஞ்சுக்கு நான் வளர்ந்துட்டேன்ல. சூர்யாவே என்னோட சீனை எடுத்து ரீக்ரியேட் பண்றாங்கன்னா நீங்க புரிஞ்சிக்க வேணாமா அப்படிங்கிற நினைப்புல பேசிட்டு இருக்காப்ல இந்த மனுஷன். நான் நிறைய படங்கள்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா. நிறைய டேரக்டர்ஸ் பெரிய தெரியாது. ஐயோ எஃப்எம் ரேடியோ மாதிரி நிறுத்தாம பேசி கொள்றான்டா. இந்த மனுஷனை பத்தி பேசினாலே நமக்கு கொலை காண்டாகுது. அதனால இந்த மனுஷனை விட்டுட்டு வாங்க நேரா நெக்ஸ்ட் மீமுக்கு போயிடலாம். இவங்க கூட பேசிட்டு இருக்கிறத வேற யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள பைத்தியம்னு சொல்லுவாங்கடா. வாங்கடா போலாம். ஒருவேளை சாப்பாடு நல்லா இருந்தா அதை சமைச்சவங்களை பாராட்ட தோண நமக்கு அதை விதைச்சவங்களை காப்பாற்றணும்னு தோணாம போயிடுச்சு. உஸ்மே கியா போலா? ஒரு விளையாட்டை சீரியஸா பார்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த விவசாயத்தை விளையாட்டா கூட பார்க்க தெரியலன்னு சொல்றேன்.
தமிழ்டா இது. அவங்க தமிழ்ல பேசுறது அந்த பிள்ளைக்கே புரிஞ்சிருந்தா கேபோலா அப்படின்னு ஏன் இந்த பிள்ளை ஹிந்தியில கேட்க போகுது? ஏதோ ஹிந்தியில சொல்ல போறாருன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் இவரும் தமிழ்லயே சொல்லிக்கிட்டு இருக்காரு. उसने क्या बोला? ஒரு விளையாட்டை சீரியஸா பார்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த விவசாயத்தை விளையாட்டா கூட பார்க்க தெரியலன்னு சொல்றான். அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. ஆனா ஐஸ்வர்யா பேசுறது இந்த பிள்ளைக்கு புரியலையா கேபோலா அப்படிங்குது. ஆனா சிவகார்த்திகே சொல்லும் போது போலா போலா நான் அண்டர்ஸ்டாண்ட் கர்த்தாகே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. उसने क्या बोला? ஒரு விளையாட்டை சீரியஸா பார்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த விவசாயத்தை விளையாட்டா கூட பார்க்க தெரியலன்னு சொல்றான். ஆனா படத்துல பார்க்கும்போது கூட நம்மளுக்கு பெருசா அது தெரியல. இப்ப மீமா கட் பண்ணி போடும்போது தான் ஆமால ஹிந்தியில கேட்கிற பிள்ளைக்கு தமிழ்லயே சொல்லிட்டு இருக்காருன்னு தோணுது. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. குத்து வராங்க தெரியுதுல, ஓட வேண்டியதானே. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். மனதே வலியேவா மனிதன் என்ற சொல்லுக்குள் அடங்காதே மனிதே வலியே. டேய் உங்க அட்டுழியத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்குடா. கண்டுக்காதீங்க. காம்படிஷன் நடக்கிற கேம்பஸ்குள்ள வச்சுதான் இந்த சம்பவமே நடக்குது. அத்தனை அம்பு முதுகுல குத்தி இருக்கு. என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் புடுங்கி போட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு தானே அனுப்புவாங்க. அவனுங்க பாருங்க, ஏமா வாங்குறத வாங்கிட்டு அப்படியே வான்னு சொல்லிட்டு காம்படிஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு நேஷனல் லெவல் காம்படிஷன்ல இத்தனை அம்ப பின்னாடி குத்திட்டு ஒரு பொண்ணு இப்படி நின்றுட்டு இருக்கா. அதை யாரும் கவனிக்கலையா? என்ன பண்றீங்க? கடைசியில அந்த அம்ப வச்சு அது படுத்துக்குச்சு. ஆனா தமிழ் சீரியல் டைரக்டர்ஸ்லாம் என்னதான் குட்டிக்காரன் அடிச்சு என்னதான் குரலி வித்த காமிச்சாலும் சரி, நீங்க காட்டுற குரலி வித்த கிட்ட எல்லாம் நெருங்க கூட முடியாதுடா. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். முட்டே வருங்கால சங்கதிக்கு வழி விட்டு நிக்கிறதாண்டா பெரிய மனுஷனுக்கு அழகு. நீ என்ன பெரிய மனுஷன் ஆகிட்ட, சந்தோஷமா இருக்குடா தம்பி முட்டே. அண்ணனை மறந்துடாதப்பா. ஐயோ, என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை எப்படி வாடா வாடா வரைக்கும் நீ என்ன மறக்க மாட்டடா. 15 வருஷத்துல நான் தொட்ட உயரத்தை 10 நாள் தொட்ட பார், பெருமையா இருக்குடா. அண்ணனை மறந்துடாதப்பா. அண்ணே கொஞ்சம் சும்மா இருக்க. இந்த பையன் அதாவது இந்த ஜாவா முருகேசன் மாதிரி தான். வளருன்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு இப்படியா வளருவ அப்படிங்கிற மாதிரி அனிருத்தியே ஓவர்டேக் பண்ணிட்டாப்லையே. உங்க ஆட்சி இனிமே இல்ல ஆனந்தம். ரீசன்ட் டைம்ல எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே அனிருத் மியூசிக்கல் தான் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? இதுக்கப்புறம் வரப்போற எல்லா படத்துலையுமே சாய் அபியங்கர் அப்படிங்கிற பையன் தான் மியூசிக்கல். இந்த டியூடுங்கிற படத்துல ஆரம்பிச்சு ஆர்ஜே பாலாஜியுடைய கருப்பு படத்துல இருந்து இதுக்கப்புறம் நம்ம அட்லியுடைய 6வது படம் இருக்கு பாருங்க, அது எல்லாத்துக்குமே இந்த பையன் தான் மியூசிக். கலக்குங்கன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக ஒரு மனுஷன் 2 வருஷத்துல இந்த கலக்கா கலக்குவான். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா வெறும் 2 பாட்டு தான், 2மே பயங்கரமான ஹிட். அது ஒண்ணு இந்த என்னமே உன்னால அந்த பாட்டு, இன்னொன்னு வந்து ஆசை கூட அப்படின்ற இன்னொரு சாங். இந்த 2 சாங்கை ரிலீஸ் பண்ணி ஹிட் பண்ணி இப்ப அனிருத்தியா அப்படி வாரி வாய்க்குள்ள போட்டு போயிட்டானே பையன். பவர் ஆஃப் மேக்கப். மேக்கப் நல்லா போல்டா இருக்கணும் மேம், பிரைட்டா இருக்கணும். ஓகே, நீங்களே நல்லா பெட்டரா பண்ணுவீங்க தெரியும் மேம். ஓகே, நல்லா பண்ணி கொடுங்க மேம். தேங்க்யூ. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போடுற ஒரு ஃபியர்ல தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் வந்த புள்ள எங்க திடீர்னு வேற ஒரு புள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கு. எகப்பா இருக்கு. அதுக்கு நான் பட்ட சிரமம் எனக்கு தானே தெரியும். ஓ, ஃபர்ஸ்ட் பேசின புள்ள தான் 2வது மேக்கப் போட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சா? அடே, மேக்கப் போட்டு பார்த்து ஏமாந்து போயிட்டு கிடத்துல மூஞ்ச கழிட்டு வந்தோன்னா எம்மா பொண்டாட்டி வர நேரமா கொஞ்சம் தள்ளி போப்பா. ஏய், நான் தாண்டா உன் பொண்டாட்டின்னு சொன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? என்னங்க தங்கச்சி குளிக்கணும் சொன்னீங்க, வேலைக்கார குடி வந்துருக்கு. நான் வேலைக்காரி இல்ல, உங்க பொண்டாட்டி வள்ளி தான். ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ. ஏஐ ஒரு பக்கம் டேஞ்சர்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, ஏஐ விட மிகப்பெரிய டேஞ்சர் இந்த மேக்கப் தான் போடுயடா. ஒரு மாசம் எல்லா பியூட்டி பார்லரும் மூடி பாரு, ஒரிஜினல் பீஸ் எல்லாம் ஓட்ஸலா தெரியும். எல்லாம் மேக்கப். மோனிகா இல்லடா, வனிதாவா?
அட பாவிங்களா, பிக் பாஸ்ல என்ட்ரி கொடுத்த சாங் எடுத்து இப்படி ரீமேக் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆனா எப்படி பார்த்தாலும் ஜிங்க் ஆகலடா. அது நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன். உன் வேலை என்னவோ பாத்துட்டு போ. வேணாம், மோனிகா வனிதாக்காவோட மோத வேணாம். பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே என்ன கோபால, அப்படித்தானே? பட ஓப்பனிங்லயே உங்க அப்பா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்ல ஆய் போய்கிட்டு இருக்காரு. அப்போ மேல் பக்கமா ஒரு பெரிய டைனோசர் வந்து அவர் தலைய கம்பி தூக்கு, அவர் அப்படியே கடிச்சு உடைச்சு நொறுக்கி அவர் பாடிய உள்ள தள்ளும் போது கடைசியா கால் 2 மட்டும் உள்ள போய்கிட்டு இருக்கும் போது அவர் ஐயோன்னு அலற சத்தத்தை அப்படியே ஃபேட் அவுட் பண்ணி அது மேல டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறேன். ஓப்பனிங் சூப்பரா இருக்கும்ல? ஏய், இது உண்மையிலேயே படமா இல்ல நீங்களே கிரியேட் பண்ணீங்களாடா? சொல்றதும் அங்க பண்றதும் அப்படியே மேட்ச் ஆகுது. ஒரு பேச்சுக்கு சொன்னா படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போல இருக்கியா? பாருங்க, கடத்துல வெளிநாட்டுக்காரனே நம்ம சொன்னதெல்லாம் காப்பி அடிச்சு படமா எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எஸ் எஸ். ஆஹா, இந்த குடும்பமா? ஹாய் நண்பர்களே, சோ இன்னைக்கான முக்க ஜோக் வாங்க அம்மா கிட்ட போய் கேட்கலாம். ஒரு ஜோக் சொல்றேன். அம்மா, இப்போ ஒருத்தன் செம்மையா ஒரு பெரிய வீடு கட்டிட்டு அங்க செம்மையா எல்லா லைட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு போய் எல்லா லைட்டுக்கு சேர்த்து சுவிட்சை போட்டனா வீட்டு வெடிச்சிட்டான். டம்முன்னு வெடிச்சிட்டு. எதுக்கு? வாங்கட சேர்ந்தவனா இருப்பான். பைத்தியம். ஏன்னா அவன் செட் பண்ணி வச்ச பல்ப் எல்லாமே குண்டு பல்பா, அதான் டம்முன்னு வெடிச்சிட்டான். ஜோக் முடிஞ்சிருச்சு. அம்மா, கடைசில எதுக்குமா அந்த ஏப்பம்? ஏன்னா அவன் செட் பண்ணி வச்ச பல்ப் எல்லாமே குண்டு பல்பா, அதான் டம்முன்னு வெடிச்சிட்டான். மாடு வீட்டு உள்ளார போந்து கழனி பாரி உறிஞ்சுது பார், துரத்தி விடுங்க. அது மாட்டு சத்தம் இல்ல, ஏன் சத்தம். அதுலயும் பாருங்க, இப்ப ஜஸ்ட் கண்டென்ட் தான் பண்றாங்க. அதுலயுமே மாறி மாறி திட்டிக்கிறாங்க. உன் கூட சேர்ந்தவனா இருப்பான் போலயே பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது மட்டும் கிடையாது, நார்மலாவே இப்படிதான் போல இருக்கு. வாங்கட சேர்ந்தவனா இருப்பான். பைத்தியம். இத நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. நீங்க மற்றவர்களுக்கு கடனா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு அரசு இலை எடுத்து அதுல கடன் கொடுத்தவங்களோட பெயரை எழுதி ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து இலையை சுருட்டி உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கொள்ள. திரும்பி பார்க்காம வந்தன் வச்சுக்கய. பரவாயில்ல, உடனே கொடுத்துருவாப்ல. தம்பி, என்னப்பா டெய்லியும் கல்லுப்பும் கற்பூரமும் வந்து எப்ப கடனை கொடுப்ப, எப்ப கடனை திருப்பி கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டே இருக்குதுப்பா. இந்தாப்பா உன் கடன் அப்படின்னு சொல்லி உடனே கொடுத்துருவாப்ல. அதை எனக்கும் சொன்னீங்கன்னா நானும் யூஸ் பண்ணிக்குவேன். ஃபாலோ பண்றேன் நான் முதல்ல. பாத்துக்க மாப்ள. ஏண்டா, நீ கடந்து இங்க எழுதிக்கிட்டு இருந்தா அவனுக்கு எப்படா தெரியும்? கடத்த நீ டெய்லியும் கற்பூரத்துக்கும் கல்லுப்புக்கும் செலவு பண்ண காசு அவனுக்கு கொடுத்த கடனுக்கு ஈக்குவல் அனலாயிரும். ஆமா. இந்த சிக்கனுக்கு பேரு கஞ்சா கருப்பு சிக்கன் சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த செஃப்போட பேர் கருப்பு அப்படின்னாங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அப்புறம் என்ன அவர் கஞ்சா அடிச்சு பண்ணாரு? நல்ல காமெடி. வாங்க அடுத்த காமெடிக்கு போயிடும். மோனிகா இல்ல கடகட வண்டியா? ஏய், என்னடா இது? கடகட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. பாடி ஆனதெல்லாம் போதும், விஷயத்துக்கு வருவோமா? என்னடா, மோனிகா பாட்டை விட இந்த பாட்டுக்கு தான் பக்காவா மேட்சிக்கா இருக்கு. கடகட வண்டி காமாட்சி வண்டி. பட் எனக்கு பர்சனலா அமலா சாச்சியோட இந்த டான்ஸ் எல்லாம் பிடிக்காது. வெறும் முடிய இந்த பக்கம் ஆட்டிக்கிட்டு 4 பக்கம் திரும்பிக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? அதையும் ஒரு ரீல்ஸ்னு போடுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இருக்கு, காட்டுறேன் பாரு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. அவன்தான் ரீல்ஸ். என்ன இருந்தாலும் நீ பண்றது தப்புமா. அவன்தான் மண்டே 2 பக்கம் கோரிக்கிட்டே இருக்கணும், 2 பக்கம் வாயை பொழந்து ஆன்னு கொட்டாவி விடணும். அவன்தான் அதை 4 கட்ல கட் பண்ணி போட்டா அது ஒரு ரீல்ஸ். ஹேர் ஃபால் எக்ஸ்பென்சிவ். முடி இருக்கும்போது கூட நான் வந்து 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சலூன் கடைக்கு போனேன். முடிய வெட்டி விடு. உள்ள போ. முடி கொட்ட ஆரம்பிச்ச அப்புறம் அந்த சலூன் கடைக்கு மாசத்துக்கு 4 வாட்டி போறேன். ரொம்ப ஷார்ட் பண்ணிடாதீங்க, 4 இன்ச் போதும். உங்களுக்கு நகை வெட்டி விடுற மாதிரி வெட்டி விடுறேன் சார். இந்த மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுது மாசத்துக்கு உங்களுக்கு? நான் ஒரு வாட்டி சலூன் கடைக்கு போறேன் அப்படின்னா, இப்ப நேத்து போயிட்டு வந்தேன், 450 ரூபா. சரி, நீ இந்த போய் வீட்டுக்கு போய் எடுத்து வரேன். வீட்டுக்கு போய் எடுத்து வரியா? 2000 ரூபாய் கிட்டத்தட்ட ஆவரேஜா. கண்டிப்பா ஆகும், கண்டிப்பா ஆகும். அவன் முடி வச்சிருக்கவனே அவ்வளவு பண்றது இல்ல. தம்பி சொல்லுங்க சார். எல்லாம் அடர்த்தியா இருக்கட்டும், நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ண போற. சரிங்க சார். இல்ல நமக்கு தேவை, அதுதான் தேவை. தேவை அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இருக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலா உண்மை அதுதான். இப்போ வந்து முடி இருக்கிறவன் என்ன டெய்லியுமா போய் முடியை வெட்டிக்கிட்டு இருக்க போறான்? ஆனா மொட்டை அடிச்சவங்களுக்கு முடி வளர்ந்துரும். அது லைட்டா அங்கங்க வளர்ந்துருக்கும் போது கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் இல்லையா? அதனால மாசத்துக்கு 4 வாட்டி போய் அதை ஃபுல் ஷேவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் உண்மையிலேயே செலவு.
அவஸ்தப்பட்டு சாரி. எத்தனை வருஷமாடா? 7 வருஷம். அடாச்சே. பட் இதுல சோகமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முடி கொட்டுறது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கவலை. முடி அம்புட்டும் கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மாசத்துக்கு 4 வாட்டி சலூனுக்கு போய் அதை மெயின்டைன் பண்ணணுமே, இவ்வளவு செலவாகுதே அப்படிங்கிறது அதுக்கு மேல கவலை. இந்த மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுது மாசத்துக்கு உங்களுக்கு? நான் ஒரு வாட்டி சலூன் கடைக்கு போறேன் அப்படின்னா நேத்து போயிட்டு வந்தேன் 450 ரூபா. சேம் பட் டிஃபரெண்டா. சோறுண்டு சுகமுண்டு മധു ഉണ്ട് മാധു ഉണ്ട് റാഗിയുണ്ട് ഗോതമ്പുണ്ട് പിന്നെ നമ്മുടെ അരിപ്പുട്ടുണ്ട് நல்ல விஷப்புண்டு. எங்க இருந்துடா டேய் இப்படி எல்லாம் ஜிக் பண்றீங்க? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பட் இது ஒரு நல்ல காம்பினேஷன். மாசம் ஆரம்பிச்சு தமாசா முடிச்சிக்க பாருங்க, நல்லா இருக்கு. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு റാഗിയുണ്ട് ഗോതമ്പുണ്ട്. அட இது பாருங்க, இனிமேல் நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி ஒரு ஐஸ் கியூப்காக வெயிட் பண்ண அவசியமே இல்லை. சீக்கிரமா 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி செல்லோ டோப் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து நீட்டா கட் பண்ணிக்கோங்க. மீதி 4 பீஸை வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணிக்கோங்க. செல்வி உஷாரா கவனி. கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு சென்டர்ல மட்டும் இந்த 4 டேப்பையும் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த கேப் விட்ட பகுதி நல்லா எல்லாத்தையும் வந்து ரவுண்டா இந்த மாதிரி வந்து சுத்திக்கோங்க. மேல எக்ஸ்ட்ரா ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா ஐஸ் கியூப். நான் கூட ஏதோ அதுக்குள்ள தண்ணியை ஊத்தி வச்சா உடனே ஐஸ் கியூப் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தா, அதுக்கு மேல தண்ணி அடிச்சு அதை தான் ஐஸ் கியூப் பண்றாங்க. என்னடா புத்தாட்டாது? அதுலயும் ஸ்டார்டிங்ல பாத்தீங்களா, இதுக்கப்புறம் நீங்க ஐஸ் கியூப்பாக ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வேணாம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ்னாங்க. அதை நம்பி பார்த்தா கடத்துல என்ன போங்கு பிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா. மேல எக்ஸ்ட்ரா ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா ஐஸ் கியூப் ரெடி. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு இருக்க பெல்லைக்கான டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட க்ளோன் சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.